பொதுமக்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல போய் அவர் உதவி பண்றாரு. ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. கேபி பாலா சினிமால ஃபேமஸ் ஆனாரு, படத்துல நடிச்சாரு, இப்போ ஒரு படத்துல ஹீரோவா இருக்க, அது அதை எவனுக்கும் பிடிக்கல, என்னை வந்து தேச விரோதியா இல்லை வந்து வெளிநாட்டு கைக்கூலியான்ற மாதிரிலாம் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லை, ஒரு விஷயத்தை நம்ம செய்ய போகிறோம், ஒரு நல்ல காரியத்தை நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா அதனுடைய பேனர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். திரைத்துறை அனுபவத்தை பொறுத்தவரை சொற்பமான ஒரு சம்பளம் தான் கிடைக்கும். அந்த பணத்தையுமே நான் மக்களுக்கு செலவிடுறேன், என் கையில் கொடுக்குற காசு எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தில் உங்களுக்கு தெரியும். ஹர்ஷா சாய் கதை தெரியும். ஹர்ஷா சாயும் இதே மாதிரி தான் போயிட்டே இருப்பாப்புல. ஒரு பேக்ரவுண்ட் பிஜிஎம் ஒன்று போடுவாங்க, அப்படியே இறங்குவார், திடீர்னு 100 ரூபா நோட்டாக எடுத்துகிட்டு போய் கொடுப்பாரு. மக்களை வந்து கவர்றது. அப்படி கவர்ந்து நாளைக்கு வந்து இது வந்து அரசியல் ரீதியான ஒரு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது இவங்கெல்லாம் வந்து ஃப்ரண்ட் லைனில் நிற்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம். கேபி பாலாவை பொறுத்தவரையில் உண்மையான முறையில் நல்லது பண்ணால் எல்லாருமே பாராட்டுவாங்க, யாரும் மாற்றுக்கிறது கிடையாது. விமர்சனங்கள் இல்லாமல் யாருமே வெற்றி பெற முடியாது. சார், பெட்டிஷன்லாம் வருதுன்னா அது செட்டிங் பண்ண மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் கூட ஆதாரபூர்வமாக அதை நிரூபிக்கப்பட வேண்டும். ஏன்னா பெட்டிஷன் யாருக்கு போடலாம்? சிஎம்க்கு போடலாம். பெட்டிஷன் யாருக்கு போடலாம்? கலெக்டருக்கு போடலாம். பெட்டிஷன் யாருக்கு போடலாம்? கன்சர்ன் எம்எல்ஏக்கு போடலாம். பெட்டிஷன் யாருக்கு போடலாம்? ஊராட்சி மன்ற தலைவருக்கு போடலாம், பேரூராட்சி தலைவருக்கு போடலாம், பஞ்சாயத்து பிரசிடென்ட்டுக்கு போடலாம். இந்த விஷயங்கள் பண்ணலாமே தவிர இவர் ஒரு நடிகர், இவர் ஒரு சின்ன நடிகர். சந்தேகம் எடுக்கின்ற பொழுது அந்த சந்தேகத்தை விளக்குகின்ற ஒரு இடத்துல பாலா இருக்காப்புல. எங்கேருந்தோ பணம் வருது, எனக்கு வந்த பணம் வந்து நான் ஃபுல்லாக மக்களுக்கே செலவு பண்ணுறேன்னா உனக்கு என்ன அவ்வளோ பணம் என்ன வந்துருச்சு? ஏதோ ஒரு எத்தனையோ பேர் கேபிஒயில் வந்தாங்க, நிறைய பேர் காணாமல் போயிட்டாங்களே. இவங்களா இருக்குன்னா சமூக வலைதளத்தில் ப்ரொமோட் ஆகிட்டே இருக்கு. சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி காவல்துறை போக முடியுமா பாலாவால்? தாராளமாக போய் கேட்கலாம். ஏன் இது வரைக்கும் போகலை அப்படின்ற ஒரு கேள்வி. அதுவும் ஒரு சில சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. வணக்கம் சார். வணக்கம் சார். கேபிஒய் பாலா, அதாவது விஜய் டிவியில் ஒரு இந்த நகைச்சுவை, இந்த மிமிக்ரி பண்ணுறது, அந்த மாதிரி வந்துட்டு படிப்படியாக திரைப்படங்களில் நடித்து இப்போ ஒரு படத்தில் முக்கிய கதாபாத்திரம், அதாவது ஹீரோவாக நடிச்சுலாம் படம் வெளியே இருக்குது. அவர் வந்து நிறைய உதவிகள் செய்கிறது நம்ம பார்த்துருக்கோம். எங்கே போனாலும் பாலா போனால் ஒரு கேமராமேனும் கூட போயிடுவான். அது ஃபோனில் எடுக்கிறானா கேமராவில் எடுக்கிறானான்னு தெரில. அங்கே திடீர்னு ஒருத்தங்க உதவி கேட்பாங்க. அது உதவி செய்யும்போது வீடியோ எடுத்தால் பரவாயில்ல, நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் உதவி கேட்குறதும் அந்த வீடியோவில் தெரியும். திட்டமிட்ட ஒரு விஷயம் மாதிரியே இருக்குது. ஏன்னா இப்போ சமீபத்தில் பாலா வந்து அதுக்கு விளக்கம் கொடுத்த வீடியோ போட்டிருக்காரு. சர்வதேச சதி அப்படி இப்படின்ட்டுலாம் நிறைய செய்தி. சர்வதேச சதியாக என்னன்னு தெரியாது, ஆனால் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குன்ற மாதிரி சாமானிய மக்கள் நிறைய பேர் வந்து யோசிக்கிறாங்க. பாலாவுக்கு பாலாவுக்கு பெட்டிஷன்லாம் வேறு வருது, எங்கள் ஊரில் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி. அந்த ஊர்லெல்லாம் கவர்மெண்ட் பஞ்சாயத்து இருக்கா இல்லைனா கவுன்சிலர் இருக்காங்களான்ற இந்த சந்தேகம்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த பாலா இந்த கான்ட்ரவர்சியை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இப்போ கேபிஒய் கலக்க போவது யார் மூலமாக பிரபலமானவர் தான் பாலா. சின்ன வயசு இருந்தாலும் வந்து ஆரம்பத்தில் எப்பயுமே உங்களுக்கு தெரியும், பிரபலமாகிறதுக்கு முன்னாடி வரையும் ஒரு மாதிரி இருப்பாங்க, பிரபலமாகிட்ட பிறகு அவங்களோட ஸ்டாண்டு வேறு மாதிரி ஆகும். பாலா வந்து நிறைய இந்த நிகழ்ச்சிகள்லாம் கலக்க போகுது யார், அப்புறம் வந்து நிறைய நிறைய ஷோஸில் வந்து ஃபெமிலியர் ஆன பிறகு நிறைய ஒரு சில திரைப்படங்கள்லேயும் நடிச்சிட்ட பிறகு அந்த திரைப்பட அந்த ஃபேம் கிடைக்க சின்ன சின்னதாக ரோல் பண்ணாலும் கூட பாலாவை எல்லாருக்கும் தெரியுன்ற ஒரு சூழல் ஏற்படும் பொழுது இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், இதை நம்ம வேறு மாதிரி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பொதுமக்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் போய் அவர் உதவி பண்ணுறாரு. அது நம்ம வந்து மனதார உதவி பண்ணுறவங்களை யாரையும் நம்ம வந்து தடுக்க போகிறது கிடையாது. இருந்தாலும் ஒரு ரூல் ஆஃப் லாவில் வந்துட்டு கணக்கு வழக்கு அதை வந்து சரியான முறையில் தான் சட்டத்துக்கு உட்பட்டு தான் பண்ண முடியுமே தவிர, இப்போ இந்த சிக்கல் கூட பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கொடுத்த வாகனங்கள் எல்லாத்தையுமே பார்க்கும் பொழுது அந்த வாகன எண் வந்து மாறுபடுது. அந்த வாகனத்தில் ஒரு வண்டியில் வந்து டிடின்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு விளக்கம் இப்போ கொடுத்துருக்காங்க. அது அவ்வளோ பெரிய ஒரு மேஜர் பிளண்டர். ஏன்னா அது வந்து பெரிய மிஸ்டேக்கு. அதுவும் இல்லாமல் இது வந்து புதிதாக வாங்கப்பட்ட வாகனமா என்னன்னு தெரில. ஏன்னா அதில் ஒரு தம்பி என்ன சொல்கிறார், அந்த வண்டி எஃப்சிக்கு அனுப்பிட்டோம், அதனால் இது வேற ஒரு வண்டி இருக்குன்றாப்புல. அப்போ எஃப்சின்னும் போது பல ஆண்டுகள் ஓட்டின வண்டியாக தான் இருக்கும். அப்போ இவங்க வெளியில் காட்டும் போது என்ன கேட்டால் புதுசாக ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கின மாதிரி அப்படின்றாங்க. அப்போ இதை பார்த்து நிறைய பேர் இவர்களுக்கு நிதி கொடுக்குறாங்களா டவுட் வரும் இல்லையா? சந்தேகத்தின் அடிப்படையில் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த சுதன் குரங்குன்னு சொல்லிட்டு நேபாளில் ஒருத்தர் இருக்காப்புல, அவர் தான் என்ன பண்ணார்கிட்ட இதே மாதிரி தான் குட்டி குட்டி விஷயமாக ஆரம்பித்து இன்றைக்கி அந்த போராட்ட குழுக்கே அவர் தான் தலைவர். இப்போ ஆட்சி அமைச்சிருக்கிற நேபாளில் ஆட்சி அமைச்சிருக்கிற ஆட்சியாளர்கள் வந்து ஒரு அமைச்சர் பதவி கொடுக்குறேன்னாங்களாம். வேணாம் நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான்.
நேபாளில் இதே மாதிரி சின்ன சின்ன உதவிகள் செஞ்சு சுதன் குராங்க. அப்ப ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. ஏன்னு கேட்டா இந்த விஷயங்கள் இப்ப கேபிஒய் பாலா சினிமால ஃபேமஸ் ஆனாரு, படத்துல நடிச்சாரு, இப்போ ஒரு படத்துல ஹீரோவா இருக்க, அது அதை எவனுக்கும் பிடிக்கல, என்னை வந்து தேச விரோதியா இல்லை வந்து வெளிநாட்டு கைக்கூலியான்ற மாதிரிலாம் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, ஒரு விஷயத்தை நம்ம செய்ய போகிறோம், ஒரு நல்ல காரியத்தை நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா அதனுடைய பேனர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதில் வந்து ஒரு லீகல் டீம் இருக்கணும், அதில் ஒரு ஆடிட்டர் டீம் இருக்கணும். ஏன்னா ஆடிட் பண்ணும், வர வருமானங்கள் எல்லாம் ஆடிட் பண்ணும். ஏன்னா நிறைய இந்த மாதிரி சந்தேகங்கள் வரதான் செய்யும். அதை தெளிவுபடுத்துறதுக்கு இந்த டீம் எல்லாமே இருக்கணும். இப்போ ஒன்றுமே கிடையாது. இதில் வந்துட்டு இவர் படத்தில் நடிக்கிறாரு, ஒரு படத்துக்கு ஒன்றும் இவருக்கு வந்துட்டு விஜய் மாதியோ இல்லை ரஜினி மாதியோ இல்லை வந்துட்டு சூர்யா மதியோ சம்பளம் யாரும் கொடுக்க போகிறது கிடையாது. சொற்பமான சம்பளம் தான் இவருடைய இந்த திரைத்துறை அனுபவத்தை பொறுத்தவரை சொற்பமான ஒரு சம்பளம் தான் கிடைக்கும். அந்த பணத்தையுமே நான் மக்களுக்கு செலவிடுறேன், எங்கள் கையில் கொடுக்குற காசு எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தில் உங்களுக்கு தெரியும். ஹர்ஷா சாய் கதை தெரியும். ஹர்ஷா சாயும் இதே மாதிரி தான் போயிட்டே இருப்பாப்புல, ஒரு பேக்ரவுண்ட் பிஜிஎம் ஒன்று போடுவாங்க, அப்படியே இறங்குவார், திடீர்னு 100 ரூபா நோட்டாக எடுத்துகிட்டு போய் கொடுப்பாரு. அப்போ வந்து என்னாச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய ட்ராப்பு, ஒரு பொண்ணோட மேட்டரில் மாட்டிக்கிட்டு ஹர்ஷா சாயனை வந்து படத்தில் வந்து நடிக்கிறேன்னு சொல்லி என்கிட்ட பணத்தை பிடிக்கிட்டாப்புல அப்படின்னு ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாப்புல. அதுக்கு அடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஆள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்கள் நேபாளில் பார்த்தீங்கன்னா சுதன் குராங்க பற்றி நம்ம பேசுகிறோம். அவன் முக்கியமான ஆள். இது மாதிரி தான் குட்டி குட்டி விஷயங்கள் பூகம்பம் ஏற்பட்ட போது குடும்பம் போயிடுச்சு அப்படி இப்படின்லாம் நிறைய விஷயங்களை சொல்லி என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டால் மக்களை வந்து கவர்றது. அப்படி கவர்ந்து நாளைக்கு வந்து இது வந்து அரசியல் ரீதியான ஒரு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது இவங்கெல்லாம் வந்து ஃப்ரண்ட் லைனில் நிற்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம். அது வந்து ஒரு அரசியல் காரணங்களுக்காக சொல்லப்பட்டது சுதன் குரங் மேட்டர். ஆனால் கேபிஒய் பாலாவை பொறுத்தவரையில் உண்மையான முறையில் நல்லது பண்ணால் எல்லாருமே பாராட்டுவாங்க, யாரும் மாற்றுக்கிறது கிடையாது. விமர்சனங்கள் இல்லாமல் யாருமே வெற்றி பெற முடியாது. எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் கூட, இப்போ வழக்கறிஞர் ஃபீல்டாக கூட பார்த்துக்கோங்களேன், நம்ம ஒரு 10 கேஸை பண்ணிகிட்டு இருக்கோம். வெளியில் எங்கள் பூந்தமல்லியில் ஒரு கேஸ் இருக்கும், திருவள்ளூரில் ஒரு கேஸ் இருக்கும், சைதாப்பேட்டில் ஒரு கேஸ் இருக்கும், திருவொற்றியூர் கோர்ட்டில் ஒரு கேஸ் இருக்கும். நம்ம நம்பி யார்கிட்டையாவது கொடுப்போம், அவன் ஒருத்தருக்காக கொடுப்பான் கேஸை, யார நம்மளை நம்பி கிளைண்ட் வருவான், அவன் கொடுப்பான். அப்போ அதில் குழப்பங்கள்லாம் ஏற்படும். அப்போ அதை சரி செய்து அது சரியான முறையில் கொண்டு போக வேண்டியது ஒரு வழக்கறிஞருடைய வேலை. அப்போ நீ இந்த ஃபீல்டில் திரைத்துறையில் இருக்கிற அப்பா அம்மா இருக்காங்க, இப்போ ஏதோ ஒரு சின்னதாக ஒரு மருத்துவமனை ஏதோ கட்டுறாங்க, கிளினிக் மாதிரி ஏதோ கட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதுதான் அதெல்லாம் நல்லது தான். ஆனாலும் கூட விளக்கம்னும் போது யார் கேட்டாலும் கேள்வி கேட்டாலும், ஏன்னு கேட்டால் அதாவது நான் தானம் பண்ணுறேன் என்னெல்லாம் கேள்வி கேட்பீங்களான்ட்டுலாம் இதை சொல்ல முடியாது. ஏன்னா அக்கௌண்டபிள் மணி தான் இது. ஏன்னு கேட்டால் இதில் இப்போ ஒரு கேள்வி எழுது, இது பாலா மட்டுமே கொடுக்குறா இல்லை பாலா உதவி செய்கிறாள்னு சொல்லி தொழிலதிபர்கள், சினிமா நட்சத்திரங்கள் நான் வாங்குறது இல்லைன்னு சொல்கிறாப்புல. ஆமாம், அப்படி சொல்கிறாரு அப்படின்னா அதை ஆய்வு செய்யணும். அதை வந்து வெளியில் இப்போ ஏன்னா சார் செய்கிறதுனால இப்போ இந்த விஷயத்த நீங்கள் வழக்கறிஞராக நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. எதற்காக இந்த மாதிரி எப்படி சொல்ற ஒரு ட்ரஸ்ட்டுக்கோ இல்லை ஒரு கோயிலுக்கோ எது கொடுத்தாலும் அதை வேறு வகையில் இது பண்ணுவாங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஓகே கணக்கு காட்டுறதுக்கு, டேக்ஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த மாதிரி பண்ணுறது உண்டு. ஆனால் இங்கே பாலா விஷயத்தில் சம்பாதிக்கிறது மொத்தமாக கொடுத்துட்றேன் அப்படின்னும் போது இந்த சந்தேகம் வருது. அதுக்கப்புறம் கிராமத்தில் எங்கோ இருக்கிற ஒரு கிராமத்தில் வந்து இந்த பிரச்சனை அப்படின்னு பெட்டிஷன்லாம் வர்றதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப சார் பெட்டிஷன்லாம் வருதுன்னா இது செட்டிங் பண்ண மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் கூட ஆதாரபூர்வமாக அது நிரூபிக்கப்பட வேண்டும். ஏன்னா பெட்டிஷன் யாருக்கு போடலாம், சிஎம்க்கு போடலாம். பெட்டிஷன் யாருக்கு போடலாம், கலெக்டருக்கு போடலாம். பெட்டிஷன் யாருக்கு போடலாம், கன்சர்ன் எம்எல்ஏக்கு போடலாம். பெட்டிஷன் யாருக்கு போடலாம், ஊராட்சி மன்ற தலைவருக்கு போடலாம், பேரூராட்சி தலைவருக்கு போடலாம். புரியுதா உங்களுக்கு? பஞ்சாயத்து பிரசிடென்ட்டுக்கு போடலாம். இந்த விஷயங்கள் பண்ணலாமே தவிர இவர் ஒரு நடிகர், இவர் ஒரு சின்ன நடிகர், தனிநபர். இவருக்கு வந்து அப்போ இதுக்கு ஒரு டீம் ஒர்க் பண்ணி இதை மோட்டிவேட் பண்ணி ஒரு வெளியில் கொண்டு வருவதற்காக டீம் இந்த சென்ஸ் கேட்டால் அவர் கூட இருக்கிறவர்கள் இது ஒரு வெறும் போய் பண்ணிட முடியாது. இது ஒரு சிண்டிகேட் இருந்தால் மட்டும்தான் இதை வந்து ஒருத்தர் வீடியோ எடுக்கணும், ஒருத்தர் எடிட் பண்ணணும், ஒருத்தர் சீனை ஏரியாவை ஃபிக்ஸ் பண்ணணும், எந்த கிராமத்தில் என்ன பிரச்சனை இருக்கணும், இதுக்கு ஒரு டீம் போய் ஃபாலோ பண்ணணும். புரியுதுங்களா? இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியுது. ஒற்றை நபர் பாலானால இது பண்ண முடியாது. சட்டத்திற்கு உட்பட்டு ஒரு சந்தேகம் எடுக்கின்ற பொழுது அது அரசாங்கமாக இருந்தாலும் சரி, உனக்கு பணமே கொடுக்காத ஒரு தனிநபராக இருந்தாலும் சரி, கேள்வி எழுப்புற உரிமை அவங்களுக்கு இருக்கு. சட்டவிரோதமா சம்பாரிச்சு கூட உங்ககிட்ட கொடுத்து இப்படி கொடுக்க வைக்கலாம். அதை கேட்கின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. ஊடக நண்பர்கள் ஒரு சிலர் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் போது அது தெளிவாக ஒரு வழக்கறிஞர் மூலமாகவோ இல்லை அவரே உட்காந்து கூட எல்லாத்துக்குமே இப்போ
அந்த ஒரு 6 ஆம்புலன்ஸ் சொல்கிறாங்க. அந்த 6 ஆம்புலன்ஸோட எங்கே வாங்கணும், யார்கிட்ட வாங்கணும், இப்போ யார்கிட்ட இருக்குது, இதான் மேட்ரு. எங்கே வாங்கணும், யார்கிட்ட வாங்கணும், இப்போ யார்கிட்ட இருக்குது, எப்படி நடந்தது, அது டியூவில் வாங்கினோமா இல்லை ஒரே செட்டில்மெண்ட்டாக, எக்ஸல் சூப்பர் யார்கிட்ட வாங்கணும், அதை யார்கிட்ட கொடுத்தோம், வண்டி வந்து புது வண்டியா இல்லை செகண்ட் ஹேண்ட் வண்டியா, இந்த கணக்கு வழக்குகளை சொன்னாலே வந்துட்டு இந்த மாதிரியான குழப்பங்கள் தீரும். இதை விட்டுட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் டெவலப் ஆகிறது பிடிக்கல, அதனால் என்னை வந்து இது மாதிரி டார்கெட் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறதெல்லாம். அந்த வீடியோ கூட அவர் கேபி பாலா வந்து போடும்போது சைமல்டேனியஸாக அவங்க யாருக்கு கொடுத்தாரோ அவங்களும் அந்த ஒரு வீடியோ வராங்க ஒவ்வொரு கிளிப்பிங்ஸில் வராங்க. அதெல்லாம் சந்தோஷமான விஷயம் தான், மாற்றுக்கிறது இல்லை. பட் ஆனால் மேஜர் பிளண்டராக ஒரு சில விஷயங்கள் இந்த வாகன எண்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. அதே போல் என்னென்னு கேட்டால் சட்ட ரீதியாக யார் ஒரு சின்ன மிஸ்டேக்ன்றாங்க, வாகன எண் மாறிடுச்சுன்னா எந்த அளவுக்கு பெரிய சிக்கல் வரும்? பெரிய சிக்கல். வாகன எண் மாறிடுச்சுன்னா இப்போ நான் ஒரு வண்டி வச்சுருக்கேன், அதில் இன்னொரு நம்பர் எக்ஸ்ட்ரா போட்டு ஓட்டிகிட்டு இருந்தேன்னா அது பெரிய அஃபென்ஸ் இல்லை. டோல்கேட்டில் எப்படி போயிருக்கோம், டோல்கேட் எப்படி ரெக்கார்ட் ஆயிருக்கும். அப்ப ஏதோ ஒரு அஃபென்ஸே நடந்துச்சுன்னா இந்த வண்டி பண்ணிட்டு போயிட்ட பிறகு நீ புது நம்பர் போட்டா எப்படி பண்ணுவ? புது நம்பர் எடுத்து ஓட்டிட்டீங்கன்னா வேற எப்படி பண்ணுவ? பெயிண்டிங் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. பெயிண்டிங்ல பழைய கதையில சொல்றாங்க. இப்போ எங்க பெயிண்டிங் பண்றாங்க? பெயிண்டிங்கே கிடையாது. பெயிண்டிங்கே கிடையாது. இப்போ எல்லாமே ஃபிக்ஸ்டு தான். அதுவும் வந்து அரசு நிர்ணயித்திருக்கக்கூடிய அளவுகளில் இருக்கணும் ஒவ்வொரு போர்டும், அந்த இது நம்பர் பிளேட்டு. அப்படி ஒரு விஷயம் இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது சந்தேகம் எடுக்கின்ற பொழுது அந்த சந்தேகத்தை விளக்குகின்ற ஒரு இடத்துல பாலா இருக்காப்புல. பாலா வந்து திரைத்துறையில் வெற்றி அடையணும், பாலா மக்களுக்கு நிறைய நல்லது செய்யணும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் பிரச்சனைகள் வரும் பொழுது அதை பூசி மொழிகி அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்ததுக்குன்னு போக முடியாது. ஏன்னு கேட்டால் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க பாலா எக்ஸ்போஸ்ட் அப்படி இப்படிலாம் போகிறாங்க. எவ்வளோ பேர் இருக்காங்க இந்த நாட்டில், உங்களுக்கு தெரியும். இப்போ கூட நம்ம நிறைய கேள்விப்படாத பேர்கள் எல்லாம் வந்து இடி ரைடு சென்னையில் தெரியும்ல, பெரிய பெரிய தொழிலதிபர்லாம் நமக்கு தெரியும். ஒரு 10-15 பேர் வச்சுருப்போம். திடீர்னு ஒரு பேரை சொல்கிறான், திடீர்னு ஒரு இடத்துக்கு வரான். கேட்டால் அவன்கிட்ட 5000 கோடி இருக்கான், அவன்கிட்ட 4000 கோடி இருக்கு, அவன்கிட்ட 2000 கோடி 10,000 கோடின்றானுங்க. அப்போ அதெல்லாம் தான் பெரிய ஒரு விஷயம். ஆனாலும் கூட டெவலப் ஆகிற ஒரு ஸ்டேஜில் ஒரு கேள்விகள் எழுகின்ற பொழுது அந்த கேள்விக்கு சரியான பதில், சரியான ஒரு விளக்கத்தை உட்காந்து இங்கே உட்காந்து ஒரு கான்வர்சேஷனில் உட்காந்து இது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் வைஸாக சொல்லும் போது தான் கரெக்டாக இருக்கும். எங்கேருந்தோ பணம் வருது, எனக்கு வந்த பணம் வந்து நான் ஃபுல்லாக மக்களுக்கே செலவு பண்ணுறேன்னா உனக்கு என்ன அவ்வளோ பணம் என்ன வந்துருச்சு சினிமாவில்? ஷாருக்கான் மாதிரி பணத்தை போட்டிட்டாங்களா போட்டியில்? இப்போது பாலா வந்து ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணியும் அப்புறமா அவர் யாருக்கு கொடுத்தாரோ அந்த இது கொடுத்து ஒரு வீடியோ விளக்கம் கொடுத்து வீடியோ போட்டிருக்காங்களே, இது போதுமானதுன்றீங்களா? இல்லைன்னா தெளிவாக நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை எவிடன்ஸாக வந்து சார் சப்ஸ்டான்ஷியலாக வந்துட்டு தெளிவுபடுத்த வேண்டிய கடமை பாலாக்கு இருக்குது சார். ஏன்னு கேட்டால் ஒரு களங்கம் ஏற்படுதில்ல, இப்போ இருக்குது களங்கம் ஏற்படும் பொழுது அதை போய் வழக்கு போட்டோ இது போட்டோ போகிறது அடுத்த கட்டம். ஆனால் என்னென்னு கேட்டால் சமூக வலைதளம் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு வந்து இன்றைக்கி இந்த மாதிரியான ஆட்களுக்கு வந்து அவருக்கெல்லாம் சோஷியல் மீடியாவில் தானே உங்களுக்கு வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு எத்தனையோ பேர் கேபிஒயில் வந்தாங்க, நிறைய பேர் காணாமல் போயிட்டாங்களே. இவங்களாம் இருக்குன்னா சமூக வலைதளத்தில் ப்ரொமோட் ஆகிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது சமூக வலைதளத்தில் வந்து ஒரு சேனலில் உட்காந்து தெளிவுபடுத்தி இது மாதிரிலாம் இருக்குது, அதை பற்றி ஒன்றும் இது பண்ணாதீங்க, எல்லாமே கிறிஸ்டல் கிளியராக நாங்கள் இருக்கோங்க அப்படின்னு விளக்கம் சொல்லிட்டா மக்கள் மத்தியில் ஒரு நட்பெயரும் அடுத்த கட்டமான ஒரு வளர்ச்சியும் ஏற்படும். அதுக்கு போயிட்டு இது மாதிரி என் மேலே கான்டாக்ட் பண்ணிட்டாங்க இது மாதிரி பண்ணிட்டு கத்துறதுலையோ இல்லை இல்லையே சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி காவல்துறை போக முடியுமா பாலாவால்? தாராளமாக போய் கேட்கலாம். ஏன் இது வரைக்கும் போகலை அப்படின்ற ஒரு கேள்வி. அதுவும் ஒரு சில சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. ஏன்னா ஒருத்தர் கொச்சைப்படுத்தியோ இல்லை ஒருத்தர் காயப்படுத்தியோ அவதூறு பண்ணிட்டாங்க அப்படின்னா சிவில் டிஃபமேஷன், கிரிமினல் டிஃபமேஷன் எப்படி வேணால் நீங்கள் போகலாம், சட்ட ரீதியாக போகலாம், ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஆனால் இது வரைக்கும் போகாதது வந்துட்டு ஏன்னு தெரில. அதான் அப்போ வந்து சரியான ஒரு பேக்கப் ஒரு லீகல் டீம் இருக்கணும், எல்லாத்துக்குமே ஒரு டீம். இப்போ பேக்கப் இல்லை அப்படின்னு பார்க்கணுமா, இல்லைனா சம்திங் ஃபிஷி அப்போ பாலா ஏதோ தப்பு பண்ணுறாரா அப்படின்னு யோசிக்கணும். இல்லை சார், இப்போ வந்து உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அது இது மாதிரி ஆட்கள் பண்ணக்கூடிய வேலைகளை வாட்ச் பண்ணிட்டு தான் சார் இருப்பாங்க. உளவுத்துறைன்றது ஒரு டிபார்ட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் ஆனால் அதில் இப்போது வந்து நிறைய நண்பர்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு தேச விரோத செயல்லையோ ஏதோ ஒன்றுத்தில் ஈடுபட்டாங்கன்னா இவ்வளோ நல்லா அவங்க இருக்க முடியாது, ஈஸியாக அது தெரிஞ்சிடும் வெளியில். ஏதோ ஒரு தவறு, ஏதோ ஒரு சிக்கல், ஏதோ ஒரு பிரச்சனை அந்த வண்டி நம்பர் பிளேட்டில் ஏற்படுகிறது, அதை வைத்து பேசப்பட்ட ஒரு விஷயமாக தான் தெரியுது. இருந்தாலும் அதற்கும் கூட ஒரு சின்ன குட்டி விஷயம் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஒரு 100 லிட்டர் பால் இருக்குது, அதில் ஒரு டிராப் விஷம் தான் சார் போட்டால் நீங்கள் குடிக்கலாம் சார் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்படி இருக்கும்பொழுது அதை சரி செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தில் இடத்துல பாலா இருக்கார். ஏன்னா ரீச் ஆகிட்டு போகிறார். ஏன்னா ஆரம்ப நிலை, வளருகின்ற ஒரு நிலை. அப்போது ஒரு விமர்சனம் வருகிறதா, அந்த விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டு அந்த விமர்சனத்திற்கு தகுந்த பதில்
பதில் கொடுக்கின்ற பொழுது தான் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியும். அந்த விமர்சனத்திலே உட்காந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ண முடியாது கேட்டிங்கன்னா, அதையே நினச்சிட்டு உட்காந்துருக்க முடியாது இல்லையா? அப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி போகணுன்னா அதுக்கெல்லாம் பதில்களை சொல்லணும். அடுத்த கட்டமாக இவர் காவல்துறையில் புகார் கொடுக்குறாரா, இல்லை இவர் மீது வேறு யாராவது புகார் கொடுக்குறாங்களா, இவங்க மேலே என்ன குற்றச்சாட்டுகள் சொல்ல போகிறாங்க அப்படின்றதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் நமக்கு தெரியும். ஏன்னா வெரி பிகினிங் ப்ரிலிமினரி ஸ்டேஜில் தான் இந்த இஷ்யூ இருக்குது. இது வெறும் விவாத பொருளாகவே தான் இருந்துக்கிட்டே இருக்கே தவிர, அடுத்த கட்டம் ஒன்று பாலா போய் கம்ப்ளைண்ட் குடிக்கணும், இல்லை ஒரு டீம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். சார் இவங்க செய்கிறேன்னு சொல்கிறாங்க, செய்ய மாட்டுறாங்க, இவங்க ஒரு செட்டிங் சார், அந்த டீமில் நான் இருந்தேன் சார் அப்படின்ற மாதிரி இவங்க வெளியில் வந்து சொல்லும்போது தான் இந்த கேபிஒய் பாலா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு வெளில தெரிய வரும் சார். மிக்க நன்றி சார். நன்றி சார்.